மேய்ப்பனின் குரல் ஊழியத்தின் மூலம் 1975 ஆண்டு முதல் கடந்த 47 ஆண்டுகளுக்கும் மேலாக நற்செய்தியை அறிவித்து கொண்டு வருகிறோம். 1976 ஆண்டு முதல் ஃபீபா வானொலி மூலம் 27 ஆண்டுகள் நற்செய்தி அறிவித்து வந்தோம். இப்பொழுது இந்த டிவி நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். மேய்ப்பனின் குரல் ஊழியத்தின் மூலம் நடைபெறும் ஊழியங்கள்: ஆவிக்குரிய புத்தகங்கள், ஆவிக்குரிய கூடுகைகள், குடும்ப முகாம்கள், ஒடிசா மேற்கு வங்காள பழங்குடி மக்கள் மத்தியில் மிஷனரி ஊழியங்கள், மாதந்தோறும் தமிழில் மேகசீனையும் ஆங்கில மொழியில் நியூஸ் லெட்டரையும் வெளியிடுகிறோம். தின தியானங்களை வாட்ஸ்அப்பில் பெற விரும்புவோர் திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய ஆண்டு வெற்றியுள்ள ஆண்டாக, நன்மைகள் நிறைந்த ஆண்டாக, சமாதானம் சந்தோஷம் நிறைந்த ஆண்டாக இருக்க வேண்டும் என்பதே நம் அனைவருடைய வாஞ்சை. கர்த்தர் அப்படியே நம் ஒவ்வொருவருக்கும் இந்த ஆண்டை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். 2 கொரிந்தியர் 2:14 இவ்விதமாய் வாசிக்கிறோம்: கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, எல்லா சூழ்நிலையிலும் நம்ம வெற்றி உள்ளவர்களாக வாழ முடியும், வாழ வேண்டும். இதுதான் இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த வேதாகமும் நமக்கு வாக்கு கொடுக்கிற காரியம். ஒருவேளை எந்தெந்த சூழ்நிலையிலலாம் நம்ம வெற்றி பெற வேண்டும்? நிறைய நேரம் பாவத்திலேருந்து வெற்றி பெற முடியவில்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இல்லை, சூழ்நிலைகள் பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர முடியல, நிறையா பயம் எனக்கு இருக்குது, சத்துரு போராட்டத்திலேருந்து வெளியே வர முடியல, இந்த புதிய வருஷம் எனக்கு எப்படி இருக்குமோ, இந்த புதிய வருஷத்தில் நான் ஜெயிப்பேனா, இந்த புதிய வருஷத்தில் என் பிரச்சனை என்னை எங்கே கொண்டு போய் விடும்? நிறைய நேரம் யோசிக்கிறோம்ல. முதலாவது எதில் நமக்கு வெற்றி தேவையை தெரியுமா? பாவத்திலேருந்து தான் வெற்றி தேவை. அருமையானவர்களே, சாகிற வரைக்கும் பாவத்தோடு நமக்கு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். நம்ம பாவத்தோட போராடி ஜெயித்து கொண்டே இருக்கணும். எல்லாருமே எல்லா நேரமும் பரிசுத்தவான்களாகவே இருந்துட முடியாது. சில நேரம் நம்மளை பாவத்துக்குள்ளே விழ வச்சு வீழ்த்தி அதுக்கப்புறம் குற்ற மனசாட்சியை கொடுத்து நம்மளை வாதிக்க செய்து கொண்டே இருப்பது தான் பிசாசின் தந்திரம். அருமையானவர்களே, அனுதினமும் 1 மணி நேரமாவது தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிச்சு வேத வசனங்களை வாசித்து அவைகளை உள்ள வைக்காட்டா பாவம் நம்மை மேற்கொள்ளும். கோபம், எரிச்சல், பெறாமை, பெருமை, கசப்பு இதெல்லாம் ஈஸியாக விழுந்துடும். நிறையா கிறிஸ்தவர்கள் இதெல்லாம் பாவம்னு யோசிக்கிறதே இல்லை. இதிலேருந்து மனம் திரும்ப வேண்டும், இதிலேருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி நம்ம நினைக்கிறதே இல்லை. அருமையானவர்களே, எப்போதும் நமக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு ரோஜா மலர் படுக்கை அல்ல, அது ஒரு யுத்த களம். வேத வசனம் எபிரேயர் 12:4 இவ்விதமாய் சொல்லுகிறது: பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. சின்ன சின்ன பாவத்தெல்லாம் இதனால தான் எனக்கு கோவப்பட்டேன், இதனால தான் பொறாமல் வந்துச்சு, சாக்கு போக்கு, இல்லை இவங்க இப்படி செஞ்சாங்க அதனால தான் நான் இப்படி பண்ணேன். இல்லை அருமையானவர்களே, சாக்கு போக்கு சொல்லாமல் மூடி மறைக்காமல் அதில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கணும். இந்த புதிய வருஷத்தில் தீர்மானம் எடுங்க. கிறிஸ்துவின் சாயல் என்னிலே பிரதிபலிக்கிற வரைக்கும் ஆண்டவரே சின்ன சின்ன பாவத்தை அப்பப்போ அறிக்கை பண்ணிடுங்க, அப்பப்போ தூக்கி எறிஞ்சிருங்க. அன்னன்னைக்கு மனம் திரும்புதல் என்பது ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டிய காரியம். ஹஸ்பண்டோட சண்டை போட்டிங்களா, அன்னைக்கே மன்னிப்பு கேட்டு அன்றைக்கே ஒப்புரவாயிடும். ஏதோ ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனையா அன்றைக்கே சரி செய்திடணும், அன்னைக்கே சரியான. ஒருத்தர் சொல்கிறார், ஒரு தேவ மனிதர், கீப் ஷார்ட் அக்கௌண்ட்ஸ் வித் தி லார்ட். இன்றைக்கி பிரச்சனையை அடுத்த நாளைக்கு கொண்டு போகாத, இன்றைக்கே ஒப்புரவாயிருங்க. ஆண்டவர் தான் சொல்கிறாரு, உன் சகோதரனிடத்தில் உன் சகோதரனுக்கு உன்னை குறித்து ஒரு குறை இருக்குமென்று நீ நினச்சினா காணிக்கையை கூட அப்படியே வச்சுட்டு
ஒப்புரவாயிட்டு திரும்ப வந்து என்ன செய், காணிக்கையை செலுத்து. ஏன்னா அவன் காணிக்கை அங்கீகரிக்கப்பட முடியாது. நிறைய நேரம் நான் ஜெபம் பண்ணும்போது ஒரு சின்ன கசப்பு இருந்து கூட ஆண்டவர் சொல்லுவார், வேணாம் அந்த கசப்பை போய் விட்டுட்டு நீ சரி பண்ணிவிட்டு வந்து ஜெபம் பண்ண, அப்போ தான் உன் ஜெபம் கேட்கப்படும். அருமையானவர்களே, நம்ம நினைக்கிறோம் வேதத்தை வாசித்தா மட்டும் போதாது, வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், அந்த வசனத்தை இருதயத்தில் என்ன செய்யணும், பதித்து வைத்து கொண்டு அப்படியே நடக்க வேண்டும். சங்கீதம் 119:11 இவ்விதமாய் சொல்கிறது, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். அருமையானவர்களே, வேத வசனம் உள்ளத்தில் இருக்க வேண்டும். நம்ம பாவத்திலேருந்து ஈஸியாக வெளியே வரணும்னா நிபந்தனை இல்லாமல் மன்னிச்சிக்கிட்டே இருக்கணும். அருமையானவர்களே, அப்படி மன்னிச்சிக்கிட்டே இருக்கும்போது அந்த பாவத்திலேருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம். இந்த கோபம், கசப்பு, எரிச்சல், இல்லை இந்த வியாதியெல்லாம் மன்னியாமையினால தான், இந்த பாவெல்லாம் மன்னியாமையினால தான் நமக்குள்ளே வருது. நீங்கள் மன்னிச்சிக்கிட்டே இருங்களேன், பரவாயில்ல நான் மன்னிச்சிடுறேன். குடும்பத்தில் கூட ஏன் பிரச்சனை, ஏன் 3 நாள் 4 நாள் பேச மாட்டேங்கிறாங்க, மன்னிக்க முடியலை. என் மனைவி தானே, போனால் போது நான் மன்னிச்சிடுறேன். ஏன் கணவன் தானே மன்னிச்சிடுறேன், என் பிள்ளை தானே நான் மன்னிச்சிடுறேன். மன்னிச்சு பாருங்களேன், பாவம் உங்களை ஜெயிக்க முடியாது, நீங்கள் பாவத்தை ஜெயிச்சிருவீங்க. இந்த உலகத்தில் கொண்டு வந்தது ஒன்றுமே இல்லை, கொஞ்ச நாட்கள், வாழப்போகிற நாட்கள் கொஞ்ச நாட்கள். இந்த நாட்களில் என் சூழ்நிலையில் என்னோடு இருக்கிறவங்கள நான் சந்தோஷமாக வச்சுக்கிடுவேன், நான் மன்னிச்சிக்கிட்டே இருப்பேன். தீர்மானம் எடுத்து பாருங்கள், வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். இயேசுவை போல உலகத்தில் அன்பு நம்முடைய இருதயத்தில் நிறைந்திருக்க வேண்டும். நான் சில நேரம் யோசிப்பேன், யாராவது இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னா கஷ்டமாக இருக்கும். ஆண்டவர் பேசுவார், உலகத்தில் கோடி கோடி மகளே என்னை ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க, பாவத்தினால வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும், எத்தனையோ கோடி மக்கள். ஆனால் நீ ஒரு சின்ன காரியத்துக்கு இவ்வளோ மன கஷ்டப்படுறியே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. என்னங்களை மன்னிச்சிக்கிட்டே இருப்போம், அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. அவர் நடந்து பாதையில் நம்ம போகிறோம். இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்து கொள்ளுங்கள் வேதவசனம் சொல்லுது. உங்களுக்கு கஷ்டம் வருதா, அவங்களுக்கு ஒரு போராட்டம் வருதா, அவங்களை அநியாயமாக குற்றப்படுத்துகிறாங்களா, அவரை பாருங்கள், அவையெல்லாம் வரைஞ்சிடும். ஏசப்பா நீங்கள் எனக்கு சகிச்சிங்க, நீங்கள் எனக்கு முன்னால் இருக்கிறீங்க, நான் உண்மையே பார்ப்பேன் ஆண்டவரே, உண்மை போல் நான் வாழட்ட ஆண்டவரேன்னு கேட்கும்போது நம்ம ஜெயிக்க முடியும். மனத்தாழ்மை நமக்குள்ளே இருக்கும்போது பாவத்தை எழுத என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். 2வது, சூழ்நிலைகளிலே கர்த்தர் வெற்றி தருகிறார். புதிய வருஷம் முழுசும் பாவம் இல்லாமல் வாழ நம்ம ஒப்பு கொடுக்கணும். 2வது, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எனக்கு ஜெயம் உண்டு என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இந்த மேற்கண்ட வசனம் அதை தான் சொல்லுது. எல்லா சூழ்நிலையிலும் வெற்றி, எளிதாக வெற்றியுள்ள வாழ்க்கை நான் வாழ முடியும். எப்படி? சாதகமான சூழ்நிலையில் நம்ம நல்லா வாழ்ந்துடலாம், பாதகமான சூழ்நிலையில் எப்படி வெற்றியாக வாழ முடியும்? சில நேரம் எதிர்பாராத இழப்புகள், இல்லை மரணங்கள், அவமதிக்கப்படும் சூழ்நிலைகள், காரணமே இல்லாமல் அநியாயமாக பிறரால் குற்றப்படுத்துகிற நேரங்கள், சில நேரம் திடீர்னு எதிர்பாராத தேவை வந்து விடும். இப்படிப்பட்ட நேரங்களெல்லாம் எப்படி வெற்றி பெறுகிறது? இல்லை, பூரணமாய் தேவனையும் அவருடைய வார்த்தைகளையும் நம்பி அவரையே சார்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். தாவீது ராஜா சொல்கிறார்ல, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை, இந்த பிரச்சனை என்னை ஒன்றுமே செய்யாது. நிறைய நேரம் நான் யோசிப்பேன், என் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், ட்ரெஷரியில் வேலை செஞ்சேன். அப்போது எனக்கு முன்னால் இருந்த நபர் நிறைய ஃப்ராடு, யோசித்துக்கோங்க, இந்த 1990 1 லட்சத்துக்கு மேலே ஃப்ராடு பண்ணிட்டாரு. அதை அறியாமல் நான் சார்ஜ் எடுத்துட்டேன். அப்போது எல்லோரும் சொன்னாங்க, இந்த அம்மா தான் மாட்டிக்கிட்டாங்க, இவங்க தான் போச்சு. ஆனால் ஆண்டவருடைய பாதத்தில் போய் நான் விழுந்தேன். ஆண்டவரே, நான் உண்மையாக இருக்கிற பிள்ளை, ஒரு பைசா கூட யார் காசையும் வஞ்சித்ததே இல்லை, நமக்கு தெரியும், இந்த சூழ்நிலையிலேருந்து நீங்கள் வெளியே கொண்டு வருவீங்கன்னு எனக்கு தெரியும். அப்போ அங்கே டெப்டி போஸ்ட் மாஸ்டர்கிட்ட போய் கேட்டாராம் ஒருத்தர், சார் நீங்கள் எப்படி இவ்வளோ தைரியமாக இருக்கிறீங்க, இப்போ எல்லோரும் மாட்டிக்கிட்டீங்களே அப்படின்னப்போ அவர் சொன்னாராம், அந்த ட்ரெஷரிக்குள்ளே போகிறேன், அந்த அம்மா முகத்தை போய் பார்க்குறேன், அவங்க முகத்தில் கலக்கமே இல்லை, அவங்கள பார்த்தோன்னே எனக்கு ஒரு தைரியம் வந்துடுது, ஏன்னா அவங்க தான் முதல்ல மாட்டுவாங்க. நான் சொன்னேன், நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், அவர் என்னை தப்புவிப்பார். நம்ம விசுவாசிக்கணும், விசுவாசத்தை என்ன செய்யணும்,
அறிக்கையிடணும். ஒருத்தர்கிட்ட கூட நான் மாட்டிக்கிட்டேன்னு நான் போய் சொல்லி அழுததில்லை. முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், கர்த்தர் அழகாக வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் ஜீவிக்கிறார். பிரச்சனை நேரங்களில், சூழ்நிலை நேரங்களில் கலங்கி மனுஷன்ட்ட ஓடாதீங்க, அங்கங்கே ஓடாதீங்க, ஆண்டவருடைய பாதத்தில் கடங்க. ஆண்டவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், உங்களுக்காக வழக்காடுவார், உங்கள் நீதியை வெளிச்சமாய் மாற்றி தருவார். இல்லைன்னா கூட கவலைப்படாதீங்க, உங்கள் பாவங்களை அறிக்கை எடுங்க. ஏசப்பா, நான் பாவம் தான் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்கப்பா, இந்த சூழ்நிலையிலேருந்து என்னை வெளியே கொண்டு வாங்கப்பான்னு கதறுங்களேன். கர்த்தர் நிச்சயமாய் ஜெயத்தை கொடுப்பார். சிக்லாகில் தாவீது இருந்தான். வெளியே போயிருந்த நேரம் அவனுடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாம், வீடெல்லாம் கொள்ளையடிச்சு எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க அமலேக்கிய. தாவீது வந்தானா, பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதானா. அப்புறம் என்ன செஞ்சான் தெரியுமா? வேத வசனம் சொல்கிறது, தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஆண்டவர்கிட்ட போய் விசாரித்தான், ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? ஆண்டவர், போ, நீ திரும்ப எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வருவாயின்னு சொன்ன உடனே அவன் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான். அருமையானவர்களே, ரோமர் 8:28 விதமாய் சொல்கிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஏன் இப்படி வந்துச்சு? ஏன் ஆண்டவர் செஞ்சார்? ஆண்டவர் அநியாயம் பண்ணிட்டார்? ஆண்டவர் அநியாயமே பண்ண மாட்டார். எல்லாம் உங்கள் நன்மைக்காக தான் செய்வார். என்று 24 வயது மகனை கர்த்தர் திடீரென்று ஒரு விபத்தில் எடுத்துக்கொண்டார். உடஞ்சோம், நொறுங்கணும், கதறணும், பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதோம். ஆனால் எனக்கு தெரியும், என் தேவன் ஒரு நாளும் தவறு செய்ய மாட்டார். ஒரு நாள் நான் அவரை குறை சொல்லவே இல்லை. ஒரு நாள் ஆண்டவரே இப்படி அநியாயம் பண்ணிட்டீங்க நான் கேட்கவே இல்லை. ஏன்னா நாங்கள் குடும்பமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்து கொண்டிருந்த நேரம் அது. எனக்கு தெரியும், என் மகன் பரலோகத்தில் இருக்கிறான். இந்த பிரிவு எங்களால் தாங்க முடியல. ஆனால் நிச்சயமாக என் மகனை ஒரு நாள் போய் சந்திப்பேன். இந்த விசுவாசம் இருந்தபடினாலே இன்னும் இந்த ஊழிய பாதையிலே கர்த்தர் அழகாய் ஓட உதவி செய்தார். யோசேப்பு குடும்பத்தாரால் தள்ளப்பட்டான், பகைக்கப்பட்டான். வீட்டில் செல்லப்பிள்ளை போத்திபார் வீட்டில் அடிமையாக இருந்தான். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் அவன் மனம் இலக்கரித்து போகவே இல்லை. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை பற்றி பிடித்து கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையானவர்களே, போத்திபார் வீட்லேயும் வேதம் சொல்லுது, யோசேப்பு கர்த்தரோடு இருந்தான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். கர்த்தர் அவன் கூட இருக்கிறத எஜமான் பார்த்தான். எல்லா சூழ்நிலையிலும் ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னு முடங்கி போகலைங்க. அவன் அங்கேயும் எஜமாட்டி பாவம் செய்ய அவனை அழைத்தாள், மறுத்தான். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ய மாட்டேன், உண்மையாய் வாழ்ந்ததற்காக சிறையில் அடைக்கப்பட்டான். அங்கேயும் அவன் சோர்ந்து போகலை. வேதவசனம் சொல்லுகிறது, சிறைச்சாலையிலும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தாராம். எந்த சூழ்நிலையும் யோசேப்பை அமுக்கி போட முடியல. சூழ்நிலைக்கு மேலாக அவன் எழுந்தான் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கும் கூட இயேசு உயிரோடு இருக்கிறார். சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீங்க, சூழ்நிலைக்கு மேலே வாங்க, மேலே எழும்புங்க. ஆண்டவர் ஒரு நாள் அவர் பிள்ளைகளை கைவிட மாட்டார். நம்ம ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கும் அற்புதங்களை செய்வார். உங்களுக்காக சூழ்நிலையை மாற்றுவார். கடினமான பாதையில் போய்கொண்டிருக்கிறீங்களா? ஏதோ ஒரு நோக்கத்தோடு கர்த்தரை உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து விடாதீங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? பயன்படுத்துவார். இதை நம்ம என்ன செய்யக்கூடாது? மறந்துடவே கூடாது. இந்த ஆண்டு முழுவதும் எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் வெற்றியுள்ளவர்களாய் வாழ முடியும் என்பதை மறந்து போயிடாதீங்க. அது மாத்திரம் இல்லை, பிரச்சனைகளிலிருந்து திடீர்னு பிரச்சனை வந்துடும் இல்லை? தாவீது யுத்தத்துக்கு அன்னமரம் பார்க்க போனான். அங்கே பார்த்தா ஒரு கோலியாத். வேத வசனம் சொல்லுகிறது, சவுலும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கோலியாத்தை பார்த்தோன்னே அப்படி கலங்கினாங்களாம். ஆனால் அந்த பிரச்சனையை பார்த்த உடனே தாவீது கலங்கவே இல்லை. ஏன் தெரியுமா? அவனுக்குள்ள ஒரு தைரியம், கர்த்தர் என் கூட இருக்கிறார். அவன் கோலியாத்தை பெரிய அரக்கனாக பார்க்கவில்லை, தன்னுடைய தேவனை பார்த்தான். அந்த தேவனுக்கு முன்பாக இந்த கோலியாத் ரொம்ப சின்னவன். சவுல் சொன்னான், நீ வாலிபன், உன்னால் முடியாது. அவன் சொன்னான், ஒரு விசை கரடி வந்துச்சு, அதை நான் அடித்து கிழிச்சு நான் கொண்டு போட்டேன். ஒரு விசை சிங்கம் வந்தது, அதை கொன்றேன். இந்த கோலியாத்தும் அப்படி தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி அவன் தைரியமாக சொன்னான். அருமையானவர்களே, நிச்சயமாய் கர்த்தர் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தருவார். பிரச்சனை நேரத்தில் எங்கே போகணும்? ஆண்டோடைய பாதத்தில் விழணும், ஆண்டோடைய வாக்கு தத்தத்தை கேட்கணும், ஆண்டோடைய நம்முடைய குறைகள் எல்லாம் அறிக்கையிடும்போது பயங்களிலிருந்து கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? விடுதலையாக்குவார். சில நேரம் பிசாசினுடைய போராட்டங்கள் காரணம் இல்லாமல் வீட்டுக்குள்ளே போராட்டம் வரும் இல்லை? காரணம் இல்லாத காயங்கள், காரணம் இல்லாமல் என்னன்னே தெரியாது.
நிறைய நேரம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். 1 பேதுரு 5 வாசிக்கிறோம், தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ வந்து கச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி தருகிறான். ஆண்டவருக்காக நீங்கள் வாழணும், ஆண்டவருடைய பிள்ளையா நீங்கள் நினைக்கும் போது, இருக்கணும்னு நினைக்கும் போது சாத்தான் எதிர வந்து நிற்பான். எப்படியாவது பிரச்சனையை கொடுத்து, எப்படியாவது போராட்டங்களை கொடுத்து உங்களை வீழ்த்தணும்னு நினைப்பான். அப்போ வசனத்தை வைத்து தான் மேற்கொள்ளணும். இயேசு கிறிஸ்து சாத்தானை எப்படி ஜெயித்தார்? வசனத்தை வைத்து ஜெபித்தார். வசனம் உள்ளத்தில் இருக்கணும். அப்போ பிசாசு வசனத்துக்கு என்ன செய்வான்? நடுங்குவான். வேத வசனம் சொல்லுகிறது, லூக்கா 19:10 சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. சிலர் சொல்லுவாங்க, ஃபோன் பண்ணுவாங்க, செய்வினை கட்டினால பாதிக்கப்பட்டிருக்கிறேன், காரணம் இல்லாமல் எங்கள் குடும்பத்தில் சண்டை வருது. பிசாசை கட்டி ஜெபம் பண்ணுங்க, கட்டிந்து அப்புறப்படுத்தி படுங்க. அவன் மேலே கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். இந்த ஆண்டு எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை கொடுத்து அழகாய் நடத்துவார். இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதீங்க, கர்த்தரை பாருங்க. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனை, எங்கள் கையில் ஒரு புதிய ஆண்டை கொடுத்துருக்குறீங்கப்பா. இந்த புதிய ஆண்டிலே எப்போதும் எங்களுக்கு வெற்றி என்று சொன்னதோடு எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு உண்மை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரச்சனை, போராட்டம், கவலை சூழ்நிலையிலே சிக்கி கொண்டு கிடக்காதபடி இதுக்கு மேலே எழும்பி இயேசுவை அறிகிற அறிவை என் மூலமாய் பிறருக்கு வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி அந்த தீர்மானத்தோடு இந்த புதிய ஆண்டுக்குள்ளே கடந்து செல்ல உதவி செய்யுங்க. எல்லா பிரச்சனையிலும் இயேசு என்னோடு கூட இருப்பார், என்னை அழகாய் நடத்துவார், என்னை கைவிட மாட்டார் என்ற விசுவாசத்தை ஒவ்வொருவருக்கும் தாங்க. குறிப்பாய் மரணத்தினால தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கண்ணீரை துடைப்பீராக. அடுத்த வாழ்க்கையின் அடுத்த ஒரு கட்டத்துக்கு அவங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா, அவங்கள பலப்படுத்துங்கப்பா. இந்த சூழ்நிலையை சந்திக்க பலனை தாங்க. தைரியமாய் புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கட்டும் ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டு ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான ஆண்டாய் இருப்பது மாத்திரம் அல்ல, ஒவ்வொருவரும் ஆண்டவரே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான மக்களாய் வாழ உதவி செய்யுங்க. இந்த ஆண்டு முழுவதும் கரம் பிடித்து நடத்துங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரதி மாதம் செவ்வாய்க்கிழமை காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை மேய்ப்பனின் குரல் அலுவலகத்தில் உபவாச ஜெபம் நடைபெறும். வியாதியஸ்தர்களுக்காக ஜெபம் ஏறெடுக்கப்படும். மனக்குழப்பத்தில் செய்வதறியாது திகைப்பவர்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனைகளும் வழங்கப்படும். எங்களை தொடர்பு கொள்ள விரும்புவோர் திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும்.